ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் DXC டெக்னாலஜியோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்கிறேன். DXC டெக்னாலஜி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட்டிவ் ப்ரொஃபஷனல் அண்ட் தென் அவங்க பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 LPA. DXC டெக்னாலஜியோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்னென்ன வந்து ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். இந்த டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தட் என்னென்ன questions கேட்பாங்க, என்ன பிளாட்ஃபார்மில் நடக்கும் அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ரவுண்டில் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க தான் டெக்னிக்கல் இன்டர்வியூக்கு போவாங்க. அண்ட் தென் வந்து HR இன்டர்வியூ நடக்கும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் HR இன்டர்வியூ வந்து சேம் டேலியே நடந்துருச்சு. ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன வந்து கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் தான் இருக்கும். நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருக்கேன், இது நீங்கள் வந்து நல்லா சொல்லணும். பிகாஸ் இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் கொஷின்ஸ் வந்து அவங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் எஜுகேஷன், உங்களோட பர்சன்டேஜ், அப்புறம் உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டூ மென்ஷன் பண்ணுங்கள். தென் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிக்கும் போது உங்களோட ஹாபிஸ் வச்சு முடிங்க. இன்னொன்று என்னென்னா உங்களோட ஸ்ட்ரென்த் கூட நீங்கள் பேசலாமீங்க. லைக் நீங்கள் ஒரு நல்ல டீம் பிளேயராக இருக்கீங்க, நான் வந்து இந்த NSS ஈவெண்ட்ஸ்லாம் நான் போயிருக்கேன், அதனால வந்து பீப்புள்ஸ் கூட மிங்கிள் ஆகிறது எனக்கு ரொம்ப ஈஸி, அதனால நான் வந்து ஸ்ட்ராங் பிளேயராக நான் கன்சிடர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னு சொன்னால் நான் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்கிட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப நான் தான் வந்து மெயின் லீடாக இருந்து நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 1 or 2 ஸ்ட்ரென்த்தை கூட நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன்ஸ் கிடைக்கும். உங்களோட கொஷின்ஸுமே இந்த கொஷினில் தான் வரப்போகுது. ஸோ இதுதான் இருக்கிறதுல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராஜெக்ட் பற்றி கேட்பாங்க, கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் என்ன பண்ணீங்க, என்ன டொமைனில் பண்ணீங்க, ஏன் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ப்ராஜெக்ட் பற்றி. என்னென்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பற்றி டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஆன் கேம்பஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மினி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்க வந்து மெயின் ப்ராஜெக்ட்க்கு நீங்கள் என்ன வந்து ஐடியாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மிஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அது மாதிரிலாம் எனக்கு ஐடியாஸ் இருக்குது, நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீஃபான அட்லீஸ்ட் அதை பற்றி தெரிஞ்ச விஷயமாச்சு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பிகாஸ் நோ அப்படின்னு சொல்கிறத விட உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னமும் நல்லா வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அந்த கொஷனுக்கு. அண்ட் தென் தேர்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா ஆர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜாவா ஆர் பைத்தான். ஸோ எல்லா கொஷின்ஸ்க்குமே நான் வந்து ஆன்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோவில். நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து கூட உங்களோட இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்ட்ஸ். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஊப்ஸ் கான்செப்ட்லேருந்து 1 or 2 கொஷின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் வந்து 4 தான். பட் ஸ்டில் வந்து நீங்கள் ஆப்ஜெக்ட்டும் கிளாஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் சொல்லும் போது இதையும் சொன்னீங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கும் நான் வந்து ஸோ ஆப்ஜெக்ட்கான எக்ஸாம்பிள் நீங்கள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஃபினிஷனோட கொடுத்துருக்கேன். தென் கிளாஸ் பற்றி, கிளாஸ்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் அஸ் கிளாஸ், இட் இஸ் அ லாஜிக்கல் என்டிட்டி. ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து படித்து பாருங்கள், பிகாஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி நான் சொல்லியிருக்கேன். இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட டைப்ஸும் வந்துமே பார்த்துக்கோங்க. பிகாஸ் 4 இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்குது. சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கி அண்ட் ஹைப்ரிட்ஸ். டோட்டலாக 5 இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஹெரிட்டன்ஸ் படிக்கும்போது அதோட டைப்ஸுமே படிங்க. அண்ட் தென் அதோட யூசஸுமே படிங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்ல தெரியணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஊப்ஸ் கான்செப்ட் எடுத்திங்கன்னா தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா படித்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாலிமார்ஃபிசம், அதோட ஒன் டாஸ்க் இஸ் பெர்ஃபார்ம்டு இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஸோ அதோட எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஸோ ரியல் டைமில் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் சொல்லுங்கள். அண்ட் தென் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து என்னென்னா வெறும் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸை மட்டும்தான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதோட ஹிடன் இதெல்லாம் வந்து ஹைட் பண்ணிவிடும், இன்டர்னல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹைட் பண்ணிவிடும்.
ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லலாம். அண்ட் தென் என்கேப்சுலேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை வந்து பைண்ட் பண்ணி டுகெதராக இருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேப்சூல் எப்படி இருக்கும், லைக் வந்து ரெண்டுமே பைண்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் நிறைய மெடிசன்ஸ் இருக்கும், அவங்க வந்து ஒரு டியூப்பில் தானே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸும் வந்து இன்கார்பரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சொல்லும் போதும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் வந்து ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் என்ன, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிங்க, பிகாஸ் நீங்கள் வந்து அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் டிபிஎம்எஸ் கண்டிப்பாக நிறைய கம்பெனிஸில் கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ டிபிஎம்எஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ஸோ டிபிஎம்எஸ் அதோட யூசஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி அண்ட் ஃபைனலைஸ் இன் ஜாவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நிறைய பேருக்கு இந்த கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகியும் கேட்டிருக்காங்க. ஸோ மறக்காமல் வந்து இந்த கொஷினை வந்து படிச்சுட்டு போங்க. ஃபைனல் கீவேர்ட் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஃபைனலைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனல் கீவேர்ட் அப்படிங்கிறது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபைனலை வந்து ஒரு கிளாஸ் முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளாஸ் உங்களால் இன்ஹெரிட் பண்ண முடியாது, ஒரு வேல்யூவை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒரு மெத்தடுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெத்தடை வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் வந்து ஃபைனல் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி கீவேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கை பார்க்கலாம். ஸோ ட்ரை, கேட்ச் அண்ட் ஃபைனலி பிளாக் அதில் பார்க்கலாம். ஃபைனலைஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து கார்பேஜ் கலெக்டர் பண்ணும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்லாம் வந்து இதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீவேர்ட் ஆஸ் தட் முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ ஃபைனல் கீவேர்ட் பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஜாயின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து டிபிஎம்எஸ் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின்ஸ் அதோட டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸுமே படிச்சுட்டு போங்க. டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின், லெஃப்ட் ஜாயின் அண்ட் ரைட் ஜாயின். நான் இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுறது ரிப்பீட் பண்ணி இன்டர்வியூவில் கேட்குறதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாகவே வந்து வீடியோ போடலான்னு தான் இருக்கேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் டிஎம்எல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். நீங்கள் வந்து இதோட டெஃபினிஷன் அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். தென் வந்து அதே மாதிரி DCL கமெண்ட்ஸ். ஸோ அதோட டெஃபினிஷன்ஸ் அதுக்கப்புறம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து நல்லா டிபிஎம்எஸ்ல வந்து படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஜாயின்ஸ், டிஎம்எல், DCL, அதுக்கப்புறம் இன்னும் 2 லாங்குவேஜஸ் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். கண்டிப்பாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து C++ல இருக்குது, ஜாவாவில் இருக்குது, அதுக்கப்புறமா பைத்தனில் கூட இருக்குது. கண்டிப்பாக வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமோட ஃப்ளோ வந்து எங்கேயுமே டெர்மினேட் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி, த்ரோ அண்ட் த்ரோஸ். நான் இதை வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ தட் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் படிச்சுட்டு ஒவ்வொன்றும் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ட்ரை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கேட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபைனலி பிளாக் எதுக்கு இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன கொஷின்ஸ் கேட்டாலுமே உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ அவங்க கேட்பாங்க த்ரோ அண்ட் த்ரோஸ்க்கான டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ தட் டெஃபினிஷன் மட்டும் படிக்காமல் அதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் ஓவர்லோடிங் அண்ட் மெத்தட் ஓவர் ரைடிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் கேட்க சான்சஸ் இருக்குது. மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன, மெத்தட் ஓவர் ரைடிங்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு வேறு நேம்ஸ் கூட இருக்குது. லைக் வந்து டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் ஓவர் பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கொஷின் வந்து உங்களுக்கு த்ரோ பண்ணாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ தட் மெத்தட் ஓவர்லோடிங்னு கேட்டுட்டு திருப்பி அதே கொஷினை வந்து என்ன கேட்பாங்கன்னா ஸ்டாட்டிக் பாலிமார்ஃபிசம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ தட் நீங்கள் வந்து ரொம்ப வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லணும். பிகாஸ் எனக்கு இந்த கொஷின் மாதிரி தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் மெத்தட் ஓவர் ரைடிங் கேட்டுட்டாங்க. திருப்பி எனக்கு வந்து என்ன கேட்டாங்கன்னா டைனமிக் பாலிமார்ஃபிசம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் சார் ரெண்டுமே சேம் தான் அப்படின்னு நான் சொன்னேன். பிகாஸ் இந்த மாதிரியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ தட் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக தரவாக படிச்சுக்கோங்க. அதுக்கு டிஃப்ரென்ஸ் நேம்ஸ் இருந்தாலும் நீங்கள் படிச்சுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஆன்சர் மாற்றி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருந்து அந்த இதுவே போயிடும். ஸோ தட் நீங்கள் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பாருங்கள். இன்டர்நெட்லேயே நிறைய சோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் பார்த்து செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ நார்மலைசேஷன் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட டெஃபினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ப்ராசஸ் ஆஃப் மினிமைசிங் ரிட்டன்டென்சி டேட்டா. ஸோ ஒரு இது வந்து ரிப்பீட்டட் டேட்டாஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வேஸ்ட் ஆஃப் மெமரி தானே. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா நார்மலைசேஷன். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சில டைப்ஸ் ஆஃப் நார்மலைசேஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 1NF, 2NF, 3NF, BCNF அண்ட் 4NF. இதை பற்றியான எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவலான இன்டர்வியூஸாக கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஹையர் பேக்கேஜ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது எல்லா டாபிக்ஸில் இருக்கிற எல்லாமே படிச்சுட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி கேட்பாங்க. பிகாஸ் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்னோட ஃப்ரெண்ட் வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து வாட் இஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஸ்டோரிங் அண்ட் ஆக்சஸிங் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட கேட்பாங்க, லைக் உங்களுக்கு என்ன வந்து நியூ டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட் அவங்க ரொம்ப டெப்த்தாலாம் போக மாட்டாங்க. ஒரு கொஷின் த்ரோ பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் வந்து வாட் இஸ் மிஷின் லேர்னிங்கோட டைப்ஸ் என்ன, அப்புறம் டீப் லேர்னிங், அதோட டீப் லேர்னிங் அல்காரிதம்ஸ் ஏதாச்சும் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போனால் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கும் நான் வந்து வீடியோ போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக என்னென்ன டாப் டெக்னாலஜிஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதனால் அதுக்கு நான் செப்பரேட்டாகவே வீடியோ போடுறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ப்ரோக்ராமிங் லாஜிக் ஃபார் டிஜிட்டல் கிளாக் அண்ட் பாலண்ட்ரோம் ப்ரோக்ராம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக நெட்டில் போட்டாலே பாலண்ட்ரோம் ப்ரோக்ராம் பற்றி வந்துடும். இந்த மாதிரி பேசிக்காக வந்து கண்டிப்பாக வந்து இன்டர்வியூவில் கேட்குற கொஷின்ஸ் வந்து நம்ம சேனல்லே அப்லோட் பண்ணியிருக்கேன். லைக் டாப் 10 வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இன்டர்வியூவில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, do you have any question? ஸோ தயவு செஞ்சு இந்த கொஷனுக்கு நோ மட்டும் சொல்லிடாதீங்க. பிகாஸ் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் மாதிரி தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு கொஷினாச்சும் நீங்கள் வந்து இன்டர்வியூர் கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன கேட்கலாம் அப்படின்னு சொன்னால், நியூ டெக்னாலஜிஸ் வந்து அந்த கம்பெனியோட கல்ச்சர் பற்றி கேட்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் டெக்னாலஜிஸ் பற்றி அந்த டெக்னாலஜி என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன டெக்னாலஜிஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படி கேட்கலாம். இல்லைனா உங்கள் ஒரு ஃப்ரெஷர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இதுக்கு நான் தனியாகவே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ do you have any question அப்படின்னு கேட்குறதுக்காகவே ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய ஃப்ரெண்டோட எல்லோவாரும் நான் காட்டுறேன். பிகாஸ் வந்து நான் போன வீடியோவில் அதை காட்டணும்னு நினச்சிருந்தேன், மறந்துட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஎக்ஸியோட என்னோடய ஃப்ரெண்டோட எல்ஓஆர், அவளுக்கு வந்து ஆஃபர் வந்துருந்துச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். அவங்க சொன்ன ரோல் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபஷ்னல் அண்ட் தென் பேக்கேஜ் ஆஸ் யூஸ்வல் 4 lakh. ஸோ இதுதான் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஸோ மறக்காமல் வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் கம்பெனி பற்றி தெரியணும், இல்லை வேறு ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடணும், இந்த டாபிக் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். எனி டவுட்ஸ் அது மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பை பாய்.